மேட் இன் ஜெர்மனியை எப்படி தரத்தோடு அடையாளமாக உலகம் முழுக்க பார்க்குறாங்களோ அப்படி மேட் இன் தமிழ்நாடு என்பதும் தரமும் திறனும் கொண்ட ஒரு பெயராக உருவாகிட்டு இருக்கு. பைசைக்கிள் முதல் பேட்டில் டேங்க்ஸ் வர நாங்கள் தயாரிச்சிட்டு இருக்கோம். ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில் பொருளாதாரத்தில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனோட முக்கிய தொழில்துறை நாடோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையோட இதய துடிப்பாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய ஜெர்மனி. முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள், முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 54 லட்சம் MSME நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 11,000த்திற்கு மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே உள்ள பொருளாதார உறவு மூலமாக இந்த நிலையை நம்ம இன்னும் பலப்படுத்திக்க முடியும். மோட்டார் வாகனத்துறையில் டெய்ம்லர் மற்றும் BMW, எலக்ட்ரிக்கல் உற்பத்தி துறையில் ஸ்னைடர், காற்றாலை துறையில் ZF மற்றும் சீமென்ஸ், தகவல் தொழில்நுட்பத்துறையில் பாஷ் போன்ற 60க்கும் மேற்பட்ட ஜெர்மன் நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களை நிறுவ தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக நீங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு கேட்க வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்திருக்கிறேன். பல்வேறு முதலீட்டு மாநாடுகளையும் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலையும் நடத்தி முதலீடுகளை ஈர்த்துட்டு இருக்கோம். கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் ஜெர்மனி பார்ட்னராக இணைந்து பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட கடுமையான முயற்சிகளால் மிக பெரும் தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய முதலீடுகளை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்க. ஜெர்மனி நிறுவனங்கள் உட்பட 130க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை நிறுவியிருக்கிறதே தமிழ்நாட்டில் முதலீட்டுக்கான சிறந்த சூழல் நிலவுவதற்கு சான்றாக இருக்கிறது.